எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணும். இணைக்கிறதுல தான் நன்மையே இருக்கு. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். ஒன்று சேர்ந்தாதான் உலகமே சந்தோஷமா இருக்க முடியும். அப்பதான் விரிசல் உண்டாகாது. இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தோட நியதி. மகா வாஸ்து சாஸ்திர நிபுணர் அம்மாச்சாரியார் திருமலாம்பாவை நேரடியாக பார்க்க வந்திருக்கிறார். எடுத்துக்கோங்க. இத இவங்க ஞானத்தோட லாபத்தை எடுத்துக்கோங்க மகாராணி. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க அத ஒரே நொடியில போக்கிடுவாங்க. மந்திரியாரே, உங்க சிம்மாசனத்தை திருப்பி போட்டிருக்காங்களா? இல்ல மகாராஜா, சரியாதான் இருக்கு. உங்க மனைவிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா? இல்லையே. நம்ம பாரமான குடத்தை சுமந்து போயிருக்கீங்களா? அட இல்லப்பா, இல்ல. அப்போ நீங்க நடக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பின்னாடி போங்க. என்ன மன்னிச்சிருங்க. மகாராணி சின்னாதேவி வாமாச்சாரியாரோட அறிவுரையால அவங்க அறையில அன்னப்பறவையோட படத்தை வச்சிருக்காங்க. அதோட பலன் மகாராஜா என்னோட அறைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. அப்படியே வந்தாலும் அப்படியே ஓடிடுறாரு. ஐயோ பைத்தியம்! பண்டிதனே ராமகிருஷ்ணா, அம்மா இப்ப பைத்தியம்னு யாரு சொல்லிட்டு இருக்காங்க? அரசே, அது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. ஜோடி அன்னப்பறவையோட படத்தை மகாராணி சின்னாதேவி அறையில இருந்து எடுத்துட்டு வந்து உங்க அறையில வச்சுக்கோங்க. ஆனா மகாராணி சின்னாதேவி அந்த படத்தை என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்குன்னா இன்னொரு யோசனை இருக்கு. முத்துக்கள் நிறைஞ்ச மாலைய அணிஞ்சுக்கோங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் நானே சொல்றேன். அன்னப்பறவைகளுக்கு முத்துக்கள்னா ரொம்ப பிடிக்கும். முத்துக்கள்னால ஈர்க்கப்பட்டு அந்த அன்னப்பறவைகள் உங்க அறைக்குள்ள வந்துடும். நிஜமாவா? எந்த அன்னப்பறவைய பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க? மகாராஜா, உங்களை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ரொம்ப நன்றி அம்மாச்சாரியாரே. நீங்க சொன்ன அறிவுரையை நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். ஒன்று சேர்க்கணும். குருதேவா, இப்போ உங்களோட முறைதான். உங்க செயல் திட்டத்தை செயல்படுத்துங்க. கண்டிப்பா பயன்படுத்துறேன். பாவி, விரோதியே, துரோகி. சுவாமி, நீங்க யார திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அந்த அம்மாச்சாரியார தான். அப்படியா? ஆனா எதுக்காக? பின்ன அவங்க வாமாச்சாரியாரோட புகழ நாசமாக்குறாங்க. அந்த அம்மாச்சாரி இருக்காங்களே, வாமாச்சாரியார் மத்தவங்களுக்கு சொன்ன அறிவுரைகளை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அசாத்தியம் சுவாமி. அசாத்தியம் சாத்தியமாகிட்டு இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அம்மாச்சாரியார் மகாராணி திருமலாம்பாவை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போயிருந்தாங்க. திருமலாம்பா? இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த வாமாச்சாரியாரோட புகழ் போயிடும். விஜயநகர சாம்ராஜ்யத்துல வாமாச்சாரியாரோட மகத்துவம் குறைஞ்சு போயிடும். இந்த அம்மாச்சாரியாருங்கிற விரோதிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா நிச்சயம் ஏதாவது ஒண்ணு யோசிச்சே ஆகணும். நீ என்ன பண்ண போற? இதுல எது பண்றதா இருந்தாலும் குருமாதா வாமாச்சாரியார் தான் பண்ணியாகணும். முதல்ல அதிகாலையில எழுந்திருச்சு மகாராணி சின்னாதேவியை சந்திச்சாகணும். பாத்தீங்களா குருமாதா, படத்துல ஒரே ஒரு அன்னப்பறவை தான் இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு அன்னப்பறவை காணாம போனதுல இருந்து மகாராஜா இந்த அறைக்கே வரமாட்டேங்கிறாரு. அவரு திருமலாம்பா அறையிலேயே இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் குருமாதா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? மகாராணி திருமலாம்பா அம்மாச்சாரியார சந்திச்சிருக்காங்க. மகாராஜாவை ஈர்க்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அன்னப்பறவை பறந்து போயிடுச்சு. பறந்து போயிடுச்சா? ஆனா குருமாதா, ஓவியமா வரைஞ்ச பறவை எப்படி பறக்கும்? அப்படின்னா நீங்களே சொல்லுங்க மகாராணி, அது எங்க போயிருக்கும்? ஓவியத்துல ஒரு அன்னப்பறவை தானே இருக்கு. அன்னப்பறவையோட ஜோடி பிரிஞ்சதுன்னா அது பெரிய அபசகுணம். மகாராணி, நீங்க மறுபடியும் ஒரு ஜோடி அன்னப்பறவையோட படத்தை மாட்டுங்க. அதோட இந்த முறை அதை கூண்டுக்குள்ள வைங்க. அப்போதான் அது மறுபடியும் பறந்து போகாது. அதுக்கு பிறகு மகாராஜா உங்க அறைக்கு மட்டும்தான் வருவாரு. அன்னப்பறவைகளை பறக்க விடுங்க. ஆகாயத்துல சுதந்திரமா பறந்துட்டு இருக்கிற பறவைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நல்ல நாலாபுறமும் பரப்பி விடும். அந்த பறந்துட்டு இருக்கிற அன்னப்பறவையோட படத்தை உங்களோட அறைக்குள்ள வச்சுக்கங்க. மகாராஜா உங்க பக்கமா ஈர்த்துட்டு வரப்படுவாரு. உங்க ஆணை. இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் நேரடியா மோத வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
நான் இப்ப உடனடியா அம்மாச்சாரியார சந்திச்சே ஆகணும். இன்னைக்கு 2 பிரச்சனை ஒன்னா சேர்ந்து பிரச்சனை பண்ண போகுது. அம்மா காளி, நீதாம்மா உதவி பண்ணணும். மகாராணி திருமலாம்பா, என்னோட அன்னப்பறவை எங்க? என்ன கேட்டா எப்படி? தோட்டத்துல எங்கேயாவது பறந்துட்டு இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும். என்னோட அன்னப்பறவை உன்கிட்ட தான் இருக்கு. எனக்கு எதுக்கு உங்களோட அன்னப்பறவை? எனக்குன்னு என்னோட சொந்த அன்னப்பறவை சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு. அது உன்னோடது இல்ல, என்னோட அன்னப்பறவை. அத கூண்டுல இருந்து எடுத்து பறக்க விட்டுருக்க. மகாராஜா, எந்த அன்னப்பறவைக்காக அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு தெரியுமா? அந்த அன்னப்பறவை நீங்க தான். மன்னிச்சிருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எது எப்படியோ என்னுடைய 2 மகாராணிகளும் இப்படி விவாதிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்காங்க. அது உண்மைதான். இருந்தாலும் இந்த வாமாச்சாரியாரும் அந்த அம்மாச்சாரியாரும் எப்போ சண்டை ஆரம்பிப்பாங்க? மகாராணி சின்னாதேவி, நீங்க உங்க அறையில முத்துமாலையோட படத்தை மாட்டிருக்கீங்க. உண்மைதான். அன்னப்பறவை முத்துக்களை தேடி உங்க அறைக்கு தான் கண்டிப்பா வரும். முத்துக்களோட யோசனை எங்களோடது, அதாவது அம்மாவோடது. இல்ல அம்மாச்சாரியாரோடது. ஆனா நான் பயன்படுத்திக்கிட்டேன். அம்மாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் நான் சொன்ன யோசனையை பாராட்டலையா? நான் வெறும் என்னுடைய எஜமானருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க உதவி ஏன் எஜமானருக்கு பாதகமா முடியுதே? எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? வேற ஏதாவது யோசனையை எடுத்துக்கங்க. அம்மாச்சாரியாரோட யோசனையை பயன்படுத்தாதீங்க. உங்க எஜமானருக்கு பாதிப்பு வந்தா அது எங்களோட பிரச்சனை இல்ல. அம்மாச்சாரியாரே, இதுக்கு மேலதான் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கவே போகுது. நீங்க என்னுடைய பாதையில நிறைய தடங்கல்களை ஏற்படுத்திட்டீங்க. நீங்க தான் பெரிய வாஸ்து நிபுணர்னு சொல்லிக்கிறீங்களே, உங்ககிட்ட இந்த தடைகளுக்கான தீர்வு எதுவுமே இல்லையா? சில தீர்வுகள் என்னுடைய இந்த ஆயுதமே சொல்லும். எடுத்துக்கங்க. அம்மா, நீங்க இந்த தடையை எடுத்துக்கோங்க. எடுத்து அவங்களுக்கு நல்ல பதில சொல்லுங்க. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்க்கணும். நிலைமை மோசமாகிட்டு இருக்குமா? பார்த்து பத்திரம். என்னுடைய இந்த ஆயுதமே சொல்லும் யாருக்கு எந்த அளவுக்கு வாஸ்து ஞானம் இருக்குன்னு. என்னோட தடியும் உன்னோட சவாலை ஏத்துக்க தயாரா தான் இருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அவங்கள தடுத்து நிறுத்து. இங்க ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இருங்க 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 இருங்க. அம்மா அம்மா, வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. மதிப்பிற்குரிய வாமாச்சாரியரே, அம்மாச்சாரியாரே, இந்த ஆயுதங்களால கண்டிப்பா உங்க பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்துடாது. அம்மாச்சாரியாரே அமைதியா இருங்க, வாமாச்சாரியாரே அமைதியா இருங்க. நிச்சயம் நம்மளால இதுக்கு ஒரு தீர்வை காண முடியும். நீங்க 2 பேரும் விவாதம் பண்ண தயாரா இருங்க. உங்க 2 பேர்ல யாரு விவாதத்துல வெற்றி பெறீங்களோ அவங்களே வாஸ்து சாஸ்திரத்துல மகா ஞானின்னு ஒத்துக்கிறோம். ஆனா வாஸ்துக்களை விவாதிக்கணும்னா அவங்களுக்கு அதுக்கான ஞானம் இருக்கணுமே. யாருக்கு ஞானம் இல்லையோ அவங்களோட போட்டி போட்டு பயன் இல்லை. இவங்களும் உங்களோட விவாதம் பண்ணி நேரத்தை வீணடிக்க விரும்பல. அம்மா அம்மா, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? நீ நியாயமா விவாதம் பண்ணலன்னா அப்புறம் இதுல இருந்து பயந்து ஓடி போயிட்டேன்னு நினைப்பாங்க. இங்க நீதான பெரும் ஞானி. அப்போ வெற்றி உனக்கு தான் கிடைக்கும். இது பாருங்க குரு வாமாச்சாரியாரே, நிச்சயமா இதுல நீங்க தான் வெற்றி பெறணும். நீங்க மத்த விஷயங்களை பத்தி யோசிக்காதீங்க, சரியா? விவாதம் பண்ணுவாங்க, கண்டிப்பா விவாதம் பண்ணுவாங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். உங்களை மாதிரி 2 மகா ஞானிகளும் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, இங்க என்ன நடக்குதுன்னா வாமாச்சாரியாரும் அம்மாச்சாரியாரும் விவாதம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. நாங்க இவங்களை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறைங்கிறது சரியான தீர்வா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது என்னவோ சரிதான் குருதேவா. ஆனா இவங்களோட விவாதம் எதை பத்தி? அது ரொம்ப சின்ன விஷயம் தான். இவங்கள யாரு சிறந்த வாஸ்து நிபுணருங்கிறத இவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
மகாராஜா, சின்ன மகாராணி கூட வந்த அம்மாச்சாரியார் குருமாதா வாமாச்சாரியாரோட யோசனையை தப்பு சொல்றாங்க. மகாராஜா, இந்த அம்மாச்சாரியாரோட யோசனையை தான் இந்த வாமாச்சாரியார் குறை சொல்றாங்க. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஒரு சாஸ்திர விவாதம் வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். ரொம்ப சரியா சொல்லியிருக்க பண்டிதனே ராமகிருஷ்ணா. ஒரு விவாதத்துக்கு தீர்வு கொண்டு வரணும்னா அதை ஒழுங்கான முறையில தான் நாம கொண்டு வர முடியும். ஆமா. ஒருவேளை இதுதான் விஷயம்னா நான் இந்த போட்டிக்கு முழுசா தயாரா இருக்கேன். அப்போ அம்மாச்சாரியாரும் இந்த போட்டிக்கு முழுசா தயாரா ஆயிட்டாங்க. சரி, இதுக்கான முடிவை நாம ராஜசபையில எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எடுப்போம். வாமாச்சாரியார் அவர்களே, அம்மாச்சாரியாரே, நாளைக்கு நீங்க 2 பேரும் ராஜ தர்பாருக்கு வந்து உங்களுடைய வாஸ்து ஞானத்தை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்துங்க. உங்க 2 பேர்ல யாரு மிகப்பெரிய ஞானின்னு அப்ப முடிவு எடுத்துக்கலாம். மகாராஜா, நம்ம திட்டத்தோட 2வது கட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப 3வது கட்டத்துக்கு முன்னேற போறோம். அது என்ன 3வது கட்டம் ராமகிருஷ்ணா? நான் வாமாச்சாரியாருக்கும் அம்மாச்சாரியாருக்கும் விவாதத்துல உதவி செய்ய போறேன். அதாவது நானே எழுதின என்னோட கற்பனையால உருவான சில வாஸ்து சாஸ்திரங்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்க போறேன். அப்போ அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறலாம் இல்லையா? அந்த நேரத்துல நாம அவங்கள மடக்கிடலாம். என்ன கற்பனையான வாஸ்துவா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியவே இல்லையே. ஆச்சாரியாரே, இதுல எல்லாமே தெளிவா எழுதியிருக்கு, நீங்க படிங்க. மகாராஜா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாம நேரடியா போர்க்களத்திலேயே சந்திக்கலாம். வெற்றி நிச்சயம். சிவ 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 சிவ. புரிஞ்சிடுச்சு. இந்த பக்தனுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு. இறைவா. சுவாமி, புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு. சுவாமி, சுவாமி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு அந்த சிவபெருமான் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. சுவாமி, அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறது வழக்கம் தானே? நீங்க தான் அவருடைய பரம பக்தராச்சே. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்காக தரிசனம் கொடுத்தாரு. அது என்ன காரணம்? பிரபு எனக்கு சிறப்பு வாஸ்து ஞானத்தை கொடுத்தாரு. மறுபடியுமா? அம்மா, மறுபடியும் அப்பா என் கனவுல வந்தாரு. வந்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த போலி வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாதான். அதனால எனக்கு இன்னொரு புத்தகத்தோட தகவலை கொடுத்திருக்காரு. இதுல வாஸ்து சம்பந்தப்பட்ட சிறந்த ஞானம் இருக்கு. இத நாம நாளைக்கு அந்த பேராசை பிடிச்ச வாமாச்சாரியருக்கு எதிராக பயன்படுத்தி அவங்களுக்கு பாடம் கத்து கொடுப்போம். இத படிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த உலகத்திலே தலை சிறந்த வாஸ்து நிபுணர் ஆயிடுவ. சுவாமி, நீங்க தான் ராஜ புரோகிதராச்சே. நீங்க எதுக்காக வாஸ்து நிபுணராகணும்னு ஆசைப்படுறீங்க? முட்டாள். முட்டாளா? நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இந்த ராஜ புரோகிதர் பதவியை விட்டுட்டு வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஆயிடுறேன். அந்த ஞானத்தை பிரபு உனக்காக தான் கொடுத்திருக்காரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சுவாமி. நான் குடும்பம் நடத்துறவன். நீங்க தான் எனக்கு எல்லாத்தை விட முக்கியம் சுவாமி. சுவாமி. அம்மா, அம்மா, அதிகப்படியான ஞானம் கிடைக்கிறதுல அப்படி என்னமா தப்பு இருக்கு? அம்மாச்சாரியாருக்கு இப்ப இருக்கிற ஞானமே அந்த வாமாச்சாரியார தோக்கடிக்க போதுமானது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஞானம் இருக்கே, இது வாமாச்சாரியாருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பதான் விவாத மேடையில அம்மாச்சாரியார நீ தோக்கடிக்கலாம். சரிதான் பிரபு. ஆனா நீங்க உங்களோட அந்த ஞானத்தை வாமாச்சாரியாருக்கே கொடுத்துருங்க. நான் தான் உங்களோட தர்ம பத்னியாச்சே. அம்மா, நல்ல குழந்தைல கேளுமா. அப்பா உனக்கு உதவி பண்ணதானே நினைக்கிறாரு. இந்த புத்தகத்தை படிமா. சரி, எடுத்துக்கோங்க. பாத்தியா, இப்ப சாரதாவே சொல்லிட்டா. புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிமா. இல்ல, புத்தகத்தை எடுத்துட்டு போய் நல்லா தூங்குங்கன்னு சொல்ல வந்தேன். அம்மாச்சாரியார் நல்லா ஓய்வு எடுக்கட்டும். அவங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. சாரதா, நாளைக்கு குருமாதா வாமாச்சாரியாருக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களோட பேசுறதுக்கு கூட நேரமே இருக்காது. நல்லதுதான். ஆனா என்னோட ஒரு தகவலை நீ அவங்க கிட்ட சேர்க்க முடியுமா? சொல்லுங்க சுவாமி. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேச சொல்லு. நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆகட்டும் சுவாமி, நான் நிச்சயமா தகவலை சொல்லிடுறேன்.
ஆனா குருமாதாவுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்ன? ஆனா உன்னுடைய திட்டம் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட சொன்ன மகாராஜா சொன்ன. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. என்ன ஆக போகுதோ தெரியல. இனி எல்லாம் அந்த காளி மாதா கிட்ட தான் இருக்கு. அன்பு மக்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு இந்த அரசவையில ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. 2 மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்களுக்கு இடையில விவாதம் நடக்க போகுது. அதனால இப்போ நான் குரு வாமாச்சாரியார சபைக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறேன். பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம், பிளவுதான் முக்கியம். வணக்கம் மகாராஜா. வணக்கம். அம்மாச்சாரியாருக்கு வாழ்க! அம்மாச்சாரியாருக்கு வாழ்க! அம்மாச்சாரியாருக்கு வாழ்க! அம்மாச்சாரியாருக்கு வாழ்க! அம்மாச்சாரியாருக்கு வாழ்க! மகாராஜாக்கு அம்மாச்சாரியாருடைய பணிவான வணக்கங்கள். வாங்க. வணக்கம். ஒருவேளை மகாராஜாவோட உத்தரவு இல்லாம இருந்திருந்தா நான் இந்த விவாதத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். உன் கூட நான் விவாதம் பண்றதுக்காக வரல. நான் வந்திருக்கிறது அவங்களோட போட்டி போட. வார்த்தைகள் தான் என்னோடது, ஆனா செய்க காட்டுறது இவங்க தானே. நீங்க தோல்வி அடைய தயாரா இருந்துக்கோங்க. என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நான் வாஸ்து சாஸ்திரத்தோட மகா ஞானி. அத நீங்க முதல்ல நிரூபிக்கணும் இல்லையா? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம்டா? துஷ்ட பாலகனே. சூரியனுக்கு தன்னுடைய ஒளியை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மகாராஜா, விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதியை தர வேண்டிக்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். அம்மாச்சாரியாரே, ஒரு சுலபமான கேள்வியிலிருந்து போட்டி ஆரம்பிக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்துல எத்தனை திசைகள் இருக்கு? நான் கேள்வியை கேட்டது அம்மாச்சாரியார் கிட்ட. பன்னிரண்டு திசைகள் இருக்கும். மகாராஜா, இதுதான் இவங்களுடைய வாஸ்து ஞானம். அம்மாச்சாரியாரே, 12 இல்ல 10 திசைகள் தான் இருக்கு. அம்மாச்சாரியார் 12 திசைகள் இருக்கும்னு சொன்னா 12 திசைகள் தான் இருக்கணும். 8 திசைகள் தான் இருக்குன்னு எல்லா புத்தகங்களையும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்ன போல மகா ஞானிக்கு 2 அதிகமா தான் தெரியும். உங்களுக்கு வேற எந்த 2 தெரியுது? 8 திசைகளை தவிர ஆகாயம் அப்புறம் பாதாளம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம். ஆனா என்ன மாதிரி மகா ஞானிகளுக்கு இன்னும் 2 திசைகள் தெரியும். 11ஆம் திசை ஜாதகம், பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது. 12ஆம் திசை வாஸ்து சாஸ்திரம், அந்த பிரச்சனைகளை சரி பண்றது. என்ன மாதிரி உன்னதமான வாஸ்து நிபுணருக்கு தன்னையும் ஜாதகங்களையும் திசைகளை கருத முடியும். சிறந்த பதில். இது சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். இது மிக சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். அப்படியே உங்களால ஜாதகத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை சொல்ல முடியுமா? ஒருவேளை அவங்க அப்படி வித்தியாசங்களை சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கணிப்பு பூஜ்யமா தான் இருக்கும். 10 திசைகளும் இந்த ஜாதகமும் வாஸ்து சாஸ்திரமும் இல்லனா அது மறைஞ்ச மாதிரி. அற்புதம். பிரமாதமான கருத்து குருமாதா அம்மாச்சாரியாரே. ஒருவேளை மகாராஜா அனுமதி கொடுத்தா நான் வாஸ்துவோட நேரடி சாட்சியை காட்ட விரும்புறேன். நிச்சயமா அனுமதி அளிக்கிறேன். மகா மந்திரி திம்மரசு அவர்களே, உங்க உடைவாளை வெளியில எடுங்க. என்ன? வாளை வெளியில எடுங்க. மந்திரியாரே, மகாராஜா, உங்க ஆசைதான் என்ன? நான் வாழ்க்கை பூரா இப்படியே திரும்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மகாராஜா, நிச்சயமா இல்ல. அப்ப அந்த வாளை எடுத்து கொடுங்க.
ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வாளை திருப்பி வைங்க. என்ன? இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க? ஒண்ணும் இல்லையே. மகாராஜா, என் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது மகாராஜா. திம்மரசு அவர்களே, உங்க வாளை மறுபடியும் உரைக்குள்ளேயே எடுத்து வச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு மகாராஜா, என்னோட தலைவலி போயிடுச்சு. மகாராஜா, இது சிறியதா இருந்தாலும் ஆற்றல் மிக்க வாஸ்து சாஸ்திரம். ஒருவேளை திசை வாஸ்துக்கு அனுகூலமா இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய காரியங்களையும் விபரீதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க ஆரத்தை கழட்டி எங்க சிஷ்யர்கள் கிட்ட கொஞ்ச நேரம் கொடுக்கறீங்களா? ஏன்? இது சுத்தமான தங்கத்துல செஞ்சது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க ஆரத்தை கொடுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய தங்க ஆரத்தை கழட்டி கொடுத்துரு. சரிங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க வலது கையை முன்னாடி நீட்டுங்க. இப்போ இடது கையை, மறுபடியும் வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் வலது கையை நீட்ட சொன்னா உங்க இடது கையை நீட்டுறீங்க, இடது கையை நீட்ட சொன்னா உங்க வலது கையை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சாதாரணமான சின்ன விஷயத்தை கூட உங்களால எப்படி தப்பா செய்ய முடியுது? நீங்க உங்க கண்ணு முன்னாடி தோல்வியை பாக்குறீங்க இல்லையா? அதனாலதான் உங்களால இந்த தவறை செய்ய முடியுது. என்னென்னமோ உளறீங்க. இப்படி மாத்தி மாத்தி சொன்னா யாருக்கு வேணாலும் குழப்பம் வருமே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க வேற யாரும் இல்ல, விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகர். கணிச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட அவருடைய ஆரத்தை நீங்க திருப்பி கொடுத்துருங்க. மகாராஜா, இப்ப உங்களுக்கே தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கணுமோ அது அந்த இடத்துல இல்லைன்னா அதனால ஏற்படுற பாதிப்புகளை நீங்களே பாத்தீங்க. மகாராஜா, நான் உங்க கண்ணு முன்னாடியே 2 பிரதட்சிணமான சாட்சியங்களை காட்டி இருக்கிறேன். ஒன்று திசை, 2வது ஸ்தானம். மகாராஜா, என்னுடைய இந்த 2 ஆய்வுகளையும் பார்த்த நீங்க என்னுடைய வாஸ்து சாஸ்திரம் எப்படிப்பட்டதுங்கிறத கணிச்சிருப்பீங்க. அம்மாச்சாரியார் அவர்களே, நீங்க இந்த இடத்துல ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? அந்த புத்தகம் எங்கன்னு அம்மா கேக்குறாங்க. ஐயோ, அதை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. அது தேவைப்படாதுன்னு அம்மா தானே என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நேரம் சமாளிச்சிட்டு நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ராமா, ராமா, என்ன ஆச்சு அம்மாச்சாரியாரே? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இதுவரைக்கும் அம்மாச்சாரியார் எப்படி வாயடைச்சு போயிருந்தாங்களோ அது போல அவங்க மூளையும் அமைதியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க என்னுடைய வாஸ்து திறமைய பார்த்து வாயடைச்சு போயிட்டீங்களா என்ன? இப்பவாவது நீங்க உணர்றீங்களா உங்களுடைய வாஸ்து ஞானம் ரொம்ப குறைவானதுன்னு? அம்மாச்சாரியாரோட ஞானம் தான் உண்மையானது. அப்ப அதை நிரூபிங்க. நான் இப்ப நிரூபிச்சேன்ல. ஒருவேளை அது முடியாதுன்னா இப்பவே சொல்லிடுங்க. இப்பவும் நீங்க உங்க மனசுல என்னை விட பெரிய வாஸ்து ஞானம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தோல்வியை ஒத்துக்குங்க அம்மாச்சாரியாரே. எதுக்காக என் நேரத்தையும் மகாராஜா நேரத்தையும் வீணாக்குறீங்க? மகாராஜா, என் எதிரான போட்டியாளர் கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்ல. இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும் எங்க இருவர்ல யாரு பெரிய வாஸ்து ஞானின்னு. 2 தரப்பு வாதங்களையும் விவாதங்களையும் கேட்ட பிறகு என்னுடைய முடிவு என்னன்னா, ஒரு நிமிஷம் மகாராஜா. ராமனோட அப்பாவா?
உங்க துன்பங்கள்ல இருந்து உங்க 2 பேரையும் விடுவிக்கிறதுக்காகத்தான் நானே கிளம்பி வந்திருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வந்ததே இல்லையே. அம்மா எங்க எல்லாரையும் திட்டிட்டு இருந்தப்ப கூட உதவி பண்ண நீங்க வரவே இல்லையே. நான் காய்கறி வாங்க போனப்ப கூட உதவிக்கு நீங்க வந்ததே கிடையாது. எப்பவுமே நீங்க திட்டிட்டே தானே இருப்பீங்க. என்னோட வளர்ப்பு காரணமாதான் ராமா இப்படி உதவாக்கரையா மாறிட்டான். ஆனா உங்களோட ஆசீர்வாதத்தாலதான் ராமாக்கு இவ்ளோ பெரிய தர்பார்ல பெரிய பதவி கிடைச்சிருக்கு. நீங்க சொன்னதுனாலதான் அவனை இந்த தடிய காட்டி காட்டி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்க வளர்ப்பு திசை காட்டுதல்னாலதான் நடந்தது. இவதான் உங்களோட மருமக. அதாவது நான் தான் உங்களோட மருமக. அனைத்து செல்வங்களும் உண்டாகட்டும். மந்திரியாரே, மகாராஜா, என்ன எதுக்காக யாரு தடுத்து நிறுத்தினாங்க? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? மகாராஜா, வந்திருக்கிற நபர் அம்மாச்சாரியாரோட சொந்தக்கார் மாதிரி தெரியுது. ஐயா, நீங்க யாரு? இந்த மாதிரி திடீர்னு என்னுடைய ராஜசபைக்கு வந்த காரணம்? வந்திருக்கிறது யாரும் இல்ல, என்னோட கணவர் தான். ஆனா உங்களுடைய கணவர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே? ஐயோ இல்ல, இவங்களோட கணவர்னு சொல்ல வந்தேன். இவருதான் என்ன வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஆகணும்னு ஊக்குவிச்சவரு. அவரு இன்னைக்கு நேரடியாவே என்னோட திறமை எப்படிப்பட்டதுன்னு காட்டுறதுக்காக சொர்க்கத்துல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம். மகாராஜாவோட கழுத்துல விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் இருக்கு. தேவர்களுடைய மொழியே சமஸ்கிருதம் தான். யாருக்கு அதிகமான ஞானம் இருக்கோ அவருக்கு சூரிய பகவானே நேரடியா பதில் சொல்லுவாராம். சூரிய வெளிச்சம் தான் என் அறிவு வெளிச்சத்துக்கு மூலாதாரம். அப்புறம் இருள் தான் வாமாச்சாரியார் முட்டாள்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு உதாரணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனோட வெளிச்சம் கொஞ்ச நேரம் மறைய போகுது. இல்ல இல்ல, சாத்தியமே இல்ல. இதுக்கு சாத்தியமே இல்ல. ஆமா, இது எப்படி சாத்தியமாக முடியும்? இந்த நேரத்துல சூரிய ஒளி இருளாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரம் காத்திருங்க. மகாராஜா, இது என்ன வேடிக்கையா இருக்கு? நடக்கிறது எதுவுமே சரியில்லை. மகாராஜா, இவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. அற்புதம். இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். இதனால ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. நம்ம அம்மாச்சாரியார் தான் பரம ஞானி. அவங்க தான் உண்மையான வாஸ்து நிபுணர். அம்மாச்சாரியாரே, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் சிறந்த வாஸ்து ஞானிங்கிறதே சூரிய ஒளி நிரூபிச்சிடுச்சு. அத மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்ன உங்க சிஷ்யையா ஏத்துக்கோங்க அம்மாச்சாரியாரே. இங்க பாரு கனி, நாம மறுபடியும் இந்த கிழவன் கூட போய் சேர வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இனிமே இது தேவைப்படாது. இதுக்கான பெருமை பண்டிதர் ராமாவோட அப்பாக்கு தான் போய் சேரணும்.
எடுத்துக்கோங்க. அம்மா, உங்க தடிய சீக்கிரமா எடுங்க. இவர் அப்பா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உங்களோட உணர்வுகள் கூடவே விளையாடி இருக்காரு. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியலம்மா. அம்மா நல்லா அடிங்கம்மா. பாருங்க பாருங்க. போதும் விடுங்கம்மா. இதுல பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவும் இல்ல. நான் சொன்னதுனால தான் அவன் இப்படி எல்லாம் செஞ்சான். ஆமா அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. தேவையில்லாம உங்க 2 பேரும் ஏமாத்த வேண்டியதாயிடுச்சு. ஆனா வேற வழி இல்லையே. உங்க மனசுல இருக்கிற வாஸ்து சாஸ்திர பூதத்தை அப்படித்தானே துரத்த முடியும். அப்பா என்னோட கனவுல வந்தது, புத்தகத்து மேல பூ விழுந்தது. அந்த புத்தகத்தை வச்சே நான் உங்களை வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு நிபுணரா ஆகணும்னு ஊக்கப்படுத்தினதும் அது எல்லாமே வெறும் பொய் தான்மா. ஆனா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா மகாராஜாவுடைய சிம்மாசன பிரச்சனையை சீர்படுத்தி இருக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம இதால விஜயநகர பேரரசுக்கு பெரிய அவமானம் வந்து சேர்ந்திருக்கும். அதனால நான் சொன்ன யோசனையை ஏத்துக்கிட்டு நம்ம மந்திரியாரும் நம்ம ஆச்சாரியாரும் மகாராஜாவும் சேர்ந்து எனக்கு இதுல ஒத்துழைப்பு தந்தாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த அரசவையில பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நாடகம் தான். அப்ப என் சுவாமி எனக்கு கொடுத்த அந்த வாஸ்து ஞானம்? என்ன மன்னிச்சிருங்க தாயே, அதுவும் இந்த திட்டத்தோட ஒரு பகுதி தாங்க. நானும் ஆச்சாரியாரும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் இப்படி பண்ணோம். அல்பமான ஞானத்தாலையும் வாஸ்து சாஸ்திரங்கிற பேர்ல மூட நம்பிக்கை இந்த ஊர்ல பரவிக்கிட்டு இருந்துச்சோ, அதோட உண்மைத்தன்மை என்னங்கறத உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சோம். இது எல்லாத்துக்கும் இந்த திட்டம் தான் பொருத்தமா இருக்கும் நாங்க நம்பணும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, வாமாச்சாரியரோட ஆலோசனைப்படிதான் என்னோட அறையில அன்னப்பறவைகளோட படத்தை வச்சேன். அதுக்கப்புறம் மகாராஜா தொடர்ந்து என்னோட அறைக்கு வர ஆரம்பிச்சாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் சின்ன மகாராணியோட சமையலால வெறுத்து போயிட்டேன். அது மகாராணி, நான் உன்னை தனிமையில விட விரும்பல. நான் உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அது நிறைவேறிடுச்சு. அப்புறம் அது அம்மாச்சாரியார் சொன்னாங்கன்னு என் அறையில முத்தமால வச்சல, அதுக்கப்புறம் என் அறைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தானே இருந்தீங்க. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுவும் என்னோட திட்டத்தோட ஒரு பகுதி தான். எல்லாரும் மன்னிக்கணும். சூரிய தேவருக்கு அவ்வளவு நேரம் எங்க இருக்கு சொல்லுங்க? அவர் வேலையை கவனிக்காம நமக்கு சாட்சி சொல்ல அரசவை வரைக்கும் வருவாருன்னு அவரோட கடமையை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு தர்பார்ல இருள் வந்து வெளிச்சம் திரும்ப வந்ததையும் நீங்க பாத்தீங்க இல்லையா? இது இயற்கையோட ஒரு இயல்பான சுழற்சி தான். அதாவது சூரிய கிரகணம். ஆனா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சாரதா, ஒரு சாதாரண ஜோதிடனாலேயே இத பஞ்சாங்கத்து மூலமா கண்டுபிடிக்க முடியும்னு தெரியாதா? ராமகிருஷ்ணா, சிம்மாசனத்தை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல விளைச்சல் நல்லா தானே இருக்கு. ஓ, அத கேக்குறீங்களா மகாராணி? நல்ல விளைச்சலுங்கிறது விவசாயியுடைய உழைப்பாலையும் இந்திரதேவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் வருது. அப்படின்னா அந்த பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது? பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. அவர் என்னைக்காவது ஒரு நாள் படுத்த படுக்கை ஆயிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு நடந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எப்படி உங்களால இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சது? புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். அறகுறையான வாஸ்து சாஸ்திர ஞானத்தால இந்த நாடே பாதிக்கப்பட்டுகிட்டு இருந்தது. அதை இந்த அரசவையையும் விட்டு வைக்கல. எப்ப ஆபத்து மகாராஜாவோட அரியணைக்கே வந்துச்சோ அப்பவே நானும் மகாராஜாவும் ஆச்சாரியாரும் ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சோம். இந்த மொத்த விஜயநகர பேரரசையும் மூட நம்பிக்கையிலிருந்து மீட்டெடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அவங்க கடைபிடிக்கிறது சரியான வாஸ்து சாஸ்திரம் இல்லைங்கிறத புரிய வைக்க நினைச்சோம். ஆனா அம்மாக்கு எதிரா நீங்க எப்படி இப்படி ஒரு திட்டத்தை தீட்டலாம்? நீங்க லாமா இல்ல கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மன்னிச்சிருமா. நான் இன்னைக்கு வாமாச்சாரியாருக்கு எதிரா என் திட்டத்துல ஒரு அஸ்திரமாவதான் உன்னை பயன்படுத்திக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா நான் என்ன பண்றது? எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியலையே. என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. மன்னிச்சிட்டேன். குருதேவா, எங்களை மன்னிச்சிருங்க குருதேவா. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எங்களை மன்னிச்சு மறுபடியும் உங்க சிஷ்யங்களா ஏத்துக்குங்க குருதேவா. எங்களை மன்னிச்சிடுங்க குருதேவா. சரி, எழுந்துருங்க. மன்னிச்சிட்டீங்களா? எனக்கு பெரிய ஞானி. சரி, அங்க போய் நில்லுங்க. இப்ப சொல்லுங்க வாமாச்சாரியார் அவர்களே, இப்ப நான் என்னுடைய சிம்மாசனத்தை திருப்பி போட்டுக்கலாமா?
மகாராஜா, அப்படி கேட்டு என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய கண்கள் திறந்துடுச்சு. வாஸ்து சாஸ்திரம் மட்டுமே வாழ்க்கையோட மூலம் இல்லைங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட அற்ப ஞானம் பெரிய பாதிப்பை உண்டாக்கும், பிரளயங்களையே கூட உண்டாக்கக்கூடியது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, குருதேவா, நீங்க 2 பேரும் உங்க புத்திசாலித்தனத்தாலையும் அறிவு கூர்மையாலையும் இந்த சங்கடத்தை நீக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. இதுக்காக உங்களுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து உங்களை கௌரவிக்க போறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம இப்போ அடுத்து என்ன வேலைங்கிறத பாப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய சிம்மாசனத்தை மறுபடியும் திருப்பி போடுங்க. சூரஜ் ராவ் அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. நீங்க எப்ப கிளம்ப போறீங்க? கிளம்பணுமா? எங்க கிளம்பணும் மகாராஜா? மந்திரியாரே மகாராஜா, நீங்க சூரஜ் ராவ் அவர்கள் கிட்ட எதுவும் சொல்லலையா? எதை மகாராஜா? நீங்க மறந்துட்டீங்களா? நேத்து நான் உங்ககிட்ட மச்சிலிப்பட்டினம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்களே. ஆமா, எனக்கு மசிலிப்பட்டினத்தோட பிரச்சனை என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. ஆமா மகாராஜா. அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, உங்களோட தகவல் தான் எனக்கு ஞாபகம் இல்ல. சூரஜ் ராவ் அவர்களே, மசிலிப்பட்டினத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அரசாங்கத்தோட நடவடிக்கையில பிரச்சனை இருக்கு. அங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு. இருக்கிற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க உடனடியா அங்க போய் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுபிடிங்க. உத்தரவு மகாராஜா. நம்ம சூரஜ் ராவ் மசிலிப்பட்டினத்துக்கு போயிட்டாரு. இப்போ இந்த தர்பார்ல அவருடைய பதவிக்கு ஆள் இல்ல. தர்பார்ல ஒரு இடம் இப்படி காலியா இருக்கிறது பார்க்க நல்லா இல்ல. குருதேவா, நாம இந்த பதவிய யாருக்கு கொடுக்கலாம்? மகாராஜா, அது தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, புத்திசாலிக்கு கொடுங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதவனுக்கு கொடுங்க, பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சு புத்திசாலித்தனமா யோசிக்கிறவனுக்கு கொடுங்க. அப்பதான் அது சரியான முடிவா இருக்கும். நீங்களே சொல்லுங்க குருதேவா, இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சது யாரு? இந்த பதவிக்கு தகுதியானவன் யாரு? மகாராஜா, அது பண்டித ராமகிருஷ்ண மாதிரி தகுதியானவனா இருக்கணும். நீங்க சரியா சொன்னீங்க குருதேவா. உங்களுடைய இந்த முடிவை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இந்த பதவி கிடைச்சாகணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பதவியை மனசார ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மகாராஜா, மகாராஜா, இன்னைக்கு உங்களால எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷத்தை என்னால வெறும் வார்த்தைகளால மட்டும் விவரிக்க முடியாது மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, வார்த்தைங்கிற ஏணி அந்நியர்களோட இதயத்தை ஏற்றதுக்கு உதவியா இருக்கும். நம்ம உங்களுக்கு அப்படி இல்லை. இப்ப போ, உன்னுடைய பதவியை ஏத்துக்க. இன்னைக்கு நான் உனக்கு செல்வமும் கல்வியும் 2 வரத்தையும் ஒன்னா கொடுக்க போறேன். அனைத்து வேத புராணங்களையும் சாஸ்திரங்கள்ல நீ சிறந்தவனா திகழணும். வாழ்க்கை முழுக்க உன் பேரும் புகழும் உன் கூடவே நிலைச்சு இருக்கும். எல்லா புகழும் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மட்டுமே கிடைக்குது. ஏன் முன்னாடி ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் முன்னாடியே உட்கார்றானா?
ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? வெறும் 1000 தங்க நாணயங்கள். அதனால இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஹாரம் கிடைச்சதா இல்லையா? மகாராஜா, நான் ஹாரத்தை அந்த மேல இருக்கிற மூலையில தான் வச்சேன். எந்த மூலையும் நான் விடாம தேடிட்டேன். மூலையோட மூலையையும் தேடி பார்த்துட்டேன். ஆனா உன்னுடைய ஆரம் எங்கேயுமே கிடைக்கல. சின்ன மகாராணி, இந்த வேலையை உன்னுடைய பணிப்பெண்களை வச்சு செஞ்சிருக்கலாமே, என்ன ஏன் கூப்பிட்ட? அது எனக்கு தெரியாத மகாராஜா. ஆனா எனக்காக பணிவிட செய்யறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அந்த மாதிரி நான் எப்ப சொன்னேன்? மகாராஜா, சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்க கண்கள்ல என் மேல இருக்கிற காதல் நல்லா தெரியுது. அத நீங்க மறைக்க நினைச்சாலும் முடியாது. அது என்னவோ உண்மைதான். ஐயோ, இப்பதான் ஞாபகம் வந்தது. நான் ஹாரத்தை அங்க வைக்கவே இல்ல. குளிக்கும் போது அந்த அறையிலேயே நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, கவலைப்படாதீங்க, உடனே சின்ன வந்துடுறேன். மகாராணி, அமைதியா இருங்க மகாராஜா. இங்க இருந்து கீழே இறங்க எனக்கு உதவி செஞ்சுட்டு போ. என்ன மகாராஜா, காதல்ல கஷ்டம் இருக்கிறது சகஜம்தான், அப்படிதானே? காதல்ல கஷ்டம் இல்லாம இருக்குமா? உன்னுடைய காதல்லையும் தான் இருக்கு. அதாவது நீ என்னுடைய சிம்மாசனத்தையே திருப்பி போடலையா? அதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் தெரியல. ஆனா மத்தவங்களோட நிம்மதி கெட்டு போச்சு. அதுவா, அது சீக்கிரமே சரியாயிடும் மகாராஜா. எப்படி சரியாகும்? அத பண்டிதர் ராமகிருஷ்ணா சீக்கிரம் சரி பண்ணிடுவாரு. அப்படியா? பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல இவ்ளோ நம்பிக்கையா? ஏ, உங்களுக்கு இல்லையா? நீங்க உங்களோட மீச பிரச்சனைக்கு கூட அவர்கிட்ட தானே போவீங்க. ஆனா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஒரு சாதாரண மனுஷன் தானே, கடவுள் ஒண்ணும் இல்லையே. ஒருவேளை அவனும் மீள முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்லையா? சாத்தியமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா இருந்தா பிரச்சனையே வராது. அவர்கிட்ட கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா? என்னால ஏத்துக்க முடியாது. என்கிட்ட சவால் விடுறீங்களா? சவாலை ஏத்துக்கிறேன். நிச்சயமா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம். நிச்சயம் வரும். அந்த பிரச்சனையில இருந்து அவனால மீண்டு வரவே முடியாது. சாரதா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு பண்ணிருக்கேங்க. நிஜமாவா? இது என்ன புதுசா இருக்கு? புதுசு இல்ல, பாவக்காய். எனக்கு பாவக்காய் பிடிக்கும், நான் எப்ப சொல்லிருக்கேன்? நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? கசப்பு என் தொண்டைக்குள்ள கொஞ்சம் கூட இறங்காது தெரியுமா? நீங்க சொன்னதை நீங்களே மறந்துட்டீங்க போல இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப பசியோட இருக்கும்போது அவனுக்கு பாவக்காய் கூட தேவ அமிர்தம் மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்கீங்கல்ல. இப்போ நீங்களும் பசியோட இருக்கும்போது இந்த பாவக்காய் குழம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வேணும் வேணும்னு கேப்பீங்க பாருங்களேன். ரொம்ப தான் புத்திசாலி. சரி, எடுத்துக்கோங்க. என்னத்த? இத நீங்க உடனே எடுத்துட்டு போங்கங்க. என்ன என்ன? நான் கட்டிக்கிட்டு வந்ததுதான் பெரிய தலைவலியா இருக்குன்னா என்ன பெத்தது இன்னும் பெரிய தலைவலியா இருக்கு. என்னம்மா, ஏதாவது கனவு கண்டியா? வரப்போகுதுன்னு சொல்றாங்க. என்னது கனவுலையா? கனவுல காண போறவரு வரப்போறாராம். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மங்கள சத்யாவை கூப்பிட்டுருக்காங்களா? மங்கள சத்யாங்க அரசு காவல்காரர். அவர் எந்த ஒரு கனவு கண்டாலும் நிச்சயமா பழிச்சிடுமா. இதுதான் ஊர் அறிஞ்ச விஷயமாச்சுங்க. உண்மைதான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரை எதுக்காக எப்ப கூப்பிட்டீங்க? ஐயோ, அம்மாக்குள்ள ஏதோ சின்ன குழந்தையோட ஆவி பூந்துருச்சு போல இருக்கே. இந்த ஆட்டம் போடுறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க. என்ன? அம்மாக்கு பேர வேணுமா? எனக்கும் தம்பி பாப்பா வேணும். நான் அவளை தூக்கி வச்சு விளையாடுவேன். ஓஹோ, தலப்பா கட்டு தலைனுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். இங்க வாடா ராஜா, இங்க வா. அடிச்சேன்னு வச்சுக்க. அப்படியே உங்க நாடகத்தையும் அப்புறமா வச்சுக்கோங்க. அரசவைக்கு நேரத்துக்கு போய் சேரலன்னா மகாராஜா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. எனக்குன்னு ஒரு உத்தியோகம் இல்லாம வருங்கால குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும்? குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்துமா என்ன? முட்டாள். அப்படின்னு நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க.
முட்டாள், நீ எனக்கு கத்து கொடுக்கறியா? எப்போ நீ தர்பாருக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் திரும்பி வருவ. அதனாலதான் மங்களி சத்யாவை இங்க வர சொன்னேன். அவர் வந்து சரியா கணிச்சு சொல்லுவாரு குழந்தை எப்போ வரும்னு. அவரோட பேசினதுக்கு அப்புறம் நீங்க தர்பாருக்கு போலாம். சாரதா அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம். அம்மா 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 அம்மா. ஐயோ, மொத்தமா சரிச்சிடுவா. ஏதாவது இருந்தா தானே. அம்மா வணக்கம். நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். பாத்தீங்களா? அம்மா, நீங்க முதல்ல இங்க வந்து உட்காருங்கன்றாங்க. மொத்தமா சரிச்சிடுவேன். சொல்லுங்கம்மா, யாருடைய தாடியை எடுக்கணும்னு? இவருக்கா? இவரு ஏற்கனவே முழுன்னு தானே இருக்கிறாரு. அப்புறம் உங்க 2 பேருக்கும் சுத்தமா முளைக்கவே இல்லையே. அப்புறம் இவனை பார்த்தா இப்போதைக்கு முளைக்காது. நான் இப்ப எதை சரிக்கிறதுமா? சிறைக்கிற கதையெல்லாம் இருக்கட்டும், அம்மாவுக்கு பேரம் வேணுமாங்க. அது எப்ப நடக்கும்னு உங்களுக்கு தான் தெரியுங்கிறாங்க. எனது நானா? எப்படி? அதாவது ஐயா, உங்களுக்கு மறுபடியும் எப்ப கனவு வரும்னு கேட்க தான் கூப்பிட்டுருக்காங்க. அது மூலமா எங்க வீட்டுக்கு எப்ப குழந்தை பாக்கியம் வரும்னு கேக்குறாங்க. அம்மா, எனக்கு எந்த ஒரு கனவு வந்தாலும் அது நிஜமா பழிச்சிடும். ஆனா அதை என்னால கட்டுப்படுத்த முடியாதேம்மா. அது எப்ப வரும், எப்படி வரும்னு எனக்கே தெரியாது. ஆனா ஒரு விஷயமா, கனவு எப்ப வேணாலும் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனா என்னால நிச்சயமா சொல்ல முடியாதுமா. ஐயோ, இதுக்குதானே ரொம்ப நேரமா கஷ்டப்படுறீங்க. என்னங்க, நீங்க ஒன்னும் ஜோதிடர் கிடையாதுன்னு இவ்வளவு நேரமா நான் புரிய வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இருந்தாலும் எங்களை பத்தி ஏதாவது கனவு வந்துச்சுன்னு சொன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, சரிங்களாங்க? சரி, ஏதாவது கனவு வந்தா நிச்சயமா வந்து சொல்றேன், சரியா? மொத்தமா சரிச்சிருவேன். அப்புறம் பாத்துக்கலாம், போயிட்டாங்க. அம்மா, நம்ம வீட்டுக்கு எப்ப குழந்தை வரும்னு எழுதியிருக்கோ அப்ப தானா வருமா? இப்ப எனக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, நான் அரசவைக்கு கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். எடுத்துக்கங்க. என்னத்த? உங்க சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டு தர்பாருக்கு கிளம்புங்க. சரி, கிளம்புறேன். பாவக்காய் குழம்புக்கு எவ்வளவு கோவம் பாரு. சாப்பிட்டா என்ன ஆக போதும். வாசனையே கூறுமா இருக்கே. குருதேவா, அங்க பாருங்களேன், அந்த துஷ்ட சேவக அந்த பண்டிதனோட ஆசனத்தை எப்படி தொடக்கிறானே. உங்க ஆசனத்தை மட்டும் இல்ல, உங்களை தொடக்கிறதுக்கும் உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் யாரும் இல்லன்னு சொல்ல. குருதேவா, இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த கெட்ட நாளும் வந்துரும். அதுக்கு இதானே என்ன தர்பார்ல இருந்து விரட்டி விட்டுருவாங்கல்ல, அதோட நான் சன்னியாசம் ஏத்துக்கிட்டு காசி ராமேஸ்வரனும் போக வேண்டியதான் இல்லையா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வருகிறார். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 பண்டிதன் ராமகிருஷ்ணன். மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது வீண் செயல். அவனுக்கு தான் நேரத்தை பத்தின மதிப்பே தெரிய மாட்டேங்குது. தினமும் இப்படித்தான் நடந்துக்கிறான். மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் தினமும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தர்பாருக்கு தாமதமா தான் வந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்காது ஆச்சாரியாரே. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஏதாவது சிக்கலான சூழ்நிலையில மாட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப வந்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் தைரியமா இருங்க ஆச்சாரியாரே. ராஜ தர்பார் வேலையை விட வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்க முடியுமா என்ன? சொல்லுங்க மகாராஜா.
நாம அரசு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு தோணுது. இல்ல குருதேவா, அது சாத்தியமில்ல. பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எச்சரிக்கை வழங்கப்படும். ஒருவேளை அவன் இதுக்கு அப்புறமும் தர்பாருக்கு தாமதமா வந்தான்னா அவனை உள்ள அனுமதிக்க கூடாது. அப்புறம் மகாராஜா, உங்களை காக்க வச்சதுக்காக அவனுக்கு தண்டனைய நிச்சயமா கொடுத்தே ஆகணும். வணக்கம் மகாராஜா. நல்வரவு நல்வரவு பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவர்களே, நல்வரவு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, தாமதமா வந்ததுக்கு காரணம் என்ன? என்ன மன்னிக்கணும் அரசே, உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த நாடால தடங்கள் ஏற்படலாம், சிறுவர்களால தடங்கள் உருவாகும், பெண்களாலையும் ஏற்படும். அதே மாதிரி என்னோட வீட்ல என் அம்மாவால ஒரு தடங்கள். சொல்றத தெளிவா புரியுற மாதிரி சொல்லு ராமகிருஷ்ணா. நான் என்னன்னு சொல்லுவேன் மகாராஜா, என் அம்மா ஒரு விஷயத்தை பிடிச்சாங்கன்னா அவ்வளவு சுலபத்துல விட மாட்டாங்க. இன்னைக்கு குழந்தை வேணும்னு பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தையா? சிவ 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 சிவ, கொஞ்சமாவது வெக்கம் இருக்க வேண்டாம்? என்ன கொடுமை இது? இவங்க அம்மாவுக்கு இந்த வயசுல குழந்தை வேணுமா? என்ன யாரையாவது கடத்த போறீங்களா? இல்ல 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 ஆச்சாரியரே, என்ன பேசுறீங்க நீங்க? சிவ 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 சிவா, அவங்களுக்கு குழந்தை வேணும்னா பேரன் வேணும்னு கேக்குறாங்க. அதாவது எனக்கு குழந்தை. பேரனா? அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்க அம்மாவோட ஆசை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மகாராஜா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இப்ப குழந்தை ஒண்ணும் அப்படியே ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்துடாதுல்ல. ஆமா மகாராஜா, இதுக்காக மங்களி சத்தைய வீட்டுக்கே வர வச்சுட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு எப்ப குழந்தை வரும்னு அந்த ஆளுதான் சொல்ல போறாராமா. அவரு கனவு கண்டு அப்புறமா சொல்லுவாரு. நானும் மங்களி சத்யாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவரு எந்த கனவு கண்டாலும் அது நனவாகும் சொல்றாங்க. ஆனா மகாராஜா, அது தற்செயலான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி நடக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? பாத்தீங்களா மகாராஜா, உளறான் பாத்தீங்களா? இவன் எப்பவுமே இப்படித்தான், எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டியது. உனக்கு என்ன மாதிரி விசாலமான மனசு இருக்கணும், பெருந்தன்மையான மனசு இருக்கணும். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் இல்லையா? மங்களி சத்தையாவுக்கு பூர்வ ஜென்ம பலன் கிடைச்சிருக்கலாம், பெரிய வரம் கிடைச்சிருக்கலாம். அதனாலதான் அவங்களுக்கு வர கனவெல்லாம் பலிக்குது போல இருக்கு. ஆமா ஆச்சாரியரே, நீங்க சொல்றது சரிதான். நீங்களே ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அதை மறுக்கிறதுக்கோ நிராகரிச்சு பேசுறதுக்கோ எங்களுக்கு உரிமை இருக்கா? நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அடுத்த தடவை நான் மங்களி சத்தையாவை சந்திக்கும் போது அவரோட கனவை பத்தி கேட்க போறேன். மணி, சொல்லுங்க குருஜி. உடனடியா போய் மங்களி சத்தையாவை நான் என் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க குருதேவா. எப்படியும் என்கிட்ட மாட்டிப்பான் பண்டிதர் ராமகிருஷ்ணன். இனி இவனுக்கு நடக்க போற விளைவுகளை இவன் கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான். வணக்கம் குருதேவா. வந்துட்டியா மங்களி சத்தையா? என்ன எதுக்காக வர சொல்றீங்க குருதேவா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா இப்பவே அதை சரிச்சு எடுத்துறேன். நேத்து ராத்திரி நான் கைலாய மலைக்கு போயிருந்தேன், பகவான் சிவன் கூட பேசுறதுக்காக. கண்டிப்பா இந்த கிழமை கனவுல தான் போயிருப்பான். நேத்து ராத்திரி இவன் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிக்கிட்டு இருந்தா, அதை நான் பார்த்தேன். ஆனா எவ்வளவு கைலாய மலைக்கு போயிருந்தாரு. நான் எம்பெருமான் சிவன் கிட்ட அவரோட பக்தர்களை பத்தி கூட பேசினேன், உன்னை பத்தியும் பேசினேன். உன் மேல அவர் ரொம்ப கோபமா இருக்கார் தெரியுமா? நீ அதிகமான பாவங்களை பண்ணியிருக்க அப்படின்னு எம்பெருமான் சிவன் சொன்னார். சரிச்சு எடுத்துறேன். முட்டாள், எம்பெருமான் சிவன் விஷயத்துல இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இல்ல இல்ல குருஜி, நான் பண்ண பாவங்களை சரிச்சு எடுத்துறேன்னு சொன்னேன். ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ மத்தவங்க எல்லாரையும் உனக்கு வர கனவு பலிக்குதுன்னு சொல்லி முட்டாளாக்கிட்டு இருக்க. இல்ல குருதேவா,
எனக்கு என்ன கனவு வருதோ அதை மட்டும்தான் மத்தவங்க கிட்ட சொல்லுவேன். நான் வேற எந்த பாவமும் செய்யல குருதேவா. ஆனா நீ பண்ண மத்த பாவங்களுக்காக கண்டிப்பா பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணணும் குருதேவா? ரொம்ப அவசரப்படாத. இதோ இங்க ஒரு ஆசனம் இருக்குல்ல, இது மேல ஏறி நில்லு. நான் என்ன சின்ன குழந்தையா? ம்? இது என்ன பிராயச்சித்தம் குருதேவா? ஏய் அற்ப பிராணியே, நீ எங்க குருதேவரையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எங்க குருதேவா மேல நம்பிக்கை இல்லையா? குருஜி இவன் ரொம்ப பேசுறான், உடனே இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனைய கொடுங்க. வேண்டாம் வேண்டாம் குருதேவா, நீங்க சொல்றத அப்படியே செய்றேன். ஏறி நில்லு. ம். நான் என்ன பண்ணணும் குருதேவா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை தான். உனக்கு ஒரு கனவு வந்திருக்கு. எனக்கு வரலையா குருதேவா? வரவே இல்ல. வந்திருக்கு. அரச குடும்பத்தை பத்தி கனவு கண்டிருக்க. அப்படி எதுவும் வரவே இல்ல. என்ன நம்புங்க குருதேவா. ஒருவேளை வரலன்னா வரப்போகுதுன்னு நினைச்சுக்க. குருதேவா, எனக்கு எப்ப என்ன மாதிரி கனவு வரும்னு யாருக்குமே தெரியாது. அது எனக்கே சரியா தெரியாது. அது ரொம்ப கஷ்டம் குருதேவா. சாத்தியமே இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க குருதேவா. என்ன விட்டுடுங்க குருதேவா. உனக்கு கனவு வரணுங்கிறது என் கட்டளை. கண்டிப்பா வந்தாகணும். குருதேவா, இன்னும் இதுக்கு மேல எவ்வளவு நேரம் நிக்கணும் குருதேவா? உனக்கு நான் சொல்ற மாதிரி கனவு வருங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்க போறியா இல்லையா? ஒத்துக்கிறேன் குருதேவா. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க எப்படி செய்ய சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன் குருதேவா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க குருதேவா. என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். அதே கனவை நீ நாளைக்கு மகாராஜா முன்னாடி சொல்லியே ஆகணும். என்ன புரிஞ்சுதா? இல்ல மறுபடியும் இது மேல ஏறி நிக்க போறியா? எனக்கு புரியுது குருதேவா. நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். உங்களை பகைச்சுக்கிட்டு யாராவது இந்த ஊர்ல வாழ முடியுமா? எந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். அதே கனவை நீ நாளைக்கு மகாராஜா முன்னாடி சொல்லியே ஆகணும். மங்களி சத்தையா, உனக்கு என்ன ஆச்சு? உன்னுடைய கைகள் ஏன் நடுங்குது? அது வந்து சுத்தப்படுத்திடுறேன். மங்களி, எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்ன நினைச்ச? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமா நீ உடம்பு பிடிச்சு விட்டதே இல்ல. உன்னுடைய ஒத்தடத்தால என் களைப்பு குறையல, அதுக்கு பதிலா அதிகமாயிடுச்சு. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மங்களி? உனக்கு என்ன பிரச்சனை? மங்களி, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என்ன உயிரோட விட்டுடுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். பயப்படாம சொல்லு. நீ என்ன சொல்ல விரும்புற? நேத்து ராத்திரி எனக்கு மறுபடியும் ஒரு கனவு வந்தது மகாராஜா. உனக்கு வர கனவெல்லாம் பலிக்கும்ல? ஆமா ஆமா மகாராஜா. அப்படின்னா என்ன கனவு கண்டேன்னு சொல்லு. மகாராஜா, இந்த முறை கனவு உங்களுக்கு சம்பந்தப்பட்டது. நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல சாட்சாத் மதிப்புக்குரிய உங்களுடைய தந்தையாரே வந்தாரு மகாராஜா. சத்தியமா என்னுடைய கனவுல வந்தாரு மகாராஜா.
பண்டிதர் ராமகிருஷ்ணா இருந்தா பிரச்சனையே வராது. அவர்கிட்ட கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும். இப்ப பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு அக்னி பரீட்சை ஆரம்பிக்க போகுது.